மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியுடைய வெற்றி வேட்பாளர் மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய அன்பையும் ஆதரவையும் பெற்றிருக்கின்ற வேட்பாளர் அன்பு சகோதரர் துரை வைகோ அவர்களுக்கு நீங்கள் எல்லாம் தீப்பெட்டி சின்னத்திலே வாக்களித்து அவரை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று உங்களை தேடி உங்களை நாடி நாங்கள் வருகை தந்திருக்கின்றோம். தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருடைய ஆதரவு என்று சொல்லும் பொழுது உங்களுக்கெல்லாம் கட்டணம் இல்லாமல் பேருந்திலே பயணம் செய்யலாம் என்கிற திட்டத்தை கொண்டு வந்தார். அந்த முதலமைச்சருடைய ஆதரவை பெற்றிருக்கின்ற வேட்பாளர் கலைஞர் உரிமை தொகை என்ற வகையில் குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படும் என்ற திட்டம், அது விண்ணப்பித்து யார் யாருக்கெல்லாம் கிடைக்கவில்லையோ தேர்தல் முடிந்த கையோடு அவர்களுக்கும் அது கிடைக்கும் என்று சொன்ன அந்த முதலமைச்சருடைய ஆதரவை பெற்றிருக்கின்ற வேட்பாளர். இவர் வெற்றி பெற்று வந்தால் இன்றைக்கு நீங்கள்லாம் 1000 ரூபாய் கொடுத்து வாங்கக்கூடிய கேஸ் சிலிண்டரை 500 ரூபாய்க்கு வழங்குவேன் என்று சொன்னாரே அந்த முதலமைச்சருடைய ஆதரவை பெற்றிருக்கின்ற வேட்பாளர். அதே போன்று நம்முடைய அன்பு சகோதரர் ராகுல் காந்தி அவர்களுடைய தேர்தல் அறிக்கையில் சொன்னது போல இந்த மார்ச் மாதம் வரைக்கும் வாங்கியிருக்கின்ற நம்ம வீட்டு பிள்ளைகள் வாங்கியிருக்கின்ற கல்வி கடன்கள் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என்று சொல்லியிருக்கின்ற அந்த ராகுல் காந்தியுடைய ஆதரவு பெற்றிருக்கின்ற வேட்பாளர். இப்படி ஒவ்வொன்றும் அதே போன்ற ஏழை எளிய மக்கள் என்று வரும்பொழுது மருத்துவ காப்பீட்டு தொகை என்று வரும்போது 25 லட்சம் ரூபாய் மதிப்பிலான அந்த மருத்துவ காப்பீட்டை உங்களுக்காக வழங்க இருக்கிறாரே ராகுல் காந்தி, அவருடைய ஆதரவை பெற்றிருக்கிற வேட்பாளர். இந்திய கூட்டணி வெற்றி பெற்று வந்த பிறகு ஏறத்தாழ 30 லட்சம் இளைஞர்களுக்கு உடனடியாக வேலை வாய்ப்பை உருவாக்கி தருவேன் என்று சொன்னாரே ராகுல் காந்தி, அவருடைய ஆதரவை பெற்றிருக்கின்ற வேட்பாளர். ஆக இப்படி டீசல் விலை, பெட்ரோல் விலை என்று வரும்போது இன்றைக்கு 95 ரூபாய் 105 ரூபாய் என்று கொடுத்து வாங்குகிறோமே, அதையெல்லாம் நம்முடைய துரை வைகோ அவர்கள் தீப்பெட்டி சின்னத்தில் வெற்றி பெற்று வந்த பிறகு டீசல் விலையும் பெட்ரோல் விலையும் 65 ரூபாய் 75 ரூபாய்க்கு வழங்குவோம் என்று நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாரு. அந்த முதலமைச்சருடைய ஆதரவு பெற்றிருக்கின்ற வேட்பாளர். இந்திய கூட்டணி வெற்றி பெற்று வந்த பிறகு தேசிய நெடுஞ்சாலை இருக்கின்ற சுங்கசாவடிகள்லாம் முழுமையாக அகற்றப்படும் என்று சொன்னாரே அந்த முதலமைச்சருடைய ஆதரவு பெற்றிருக்கின்ற வேட்பாளர். இப்படி நம்முடைய குடும்ப தலைவிகளுக்கும் ஏழை எளிய மக்களுக்கும் தொழில் புரிபவர்களுக்கும் இளைய சமுதாயத்திற்குமான ஒரு பல்வேறு வாக்குறுதி இன்றைக்கு நாங்கள் வழங்கி வந்திருக்கின்றோம். ஏற்கனவே கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றிருக்கோம் என்ற நம்பிக்கையோடு அந்த தெம்போடு உங்களை பார்க்க வந்திருக்கின்றோம். நாங்கள் உங்களை நம்புகிறோம், நீங்கள் எங்களை நம்புகிறீர்கள். ஆக அதற்கான ஒரு புரிந்துணர்வாகத்தான் இந்த பிரச்சார கூட்டத்தை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். உங்கள் வீட்டு பிள்ளையாக எப்படி இன்றைக்கு நம்முடைய அண்ணன் இனிகோ அவர்கள் வெற்றி பெற்று சட்டமன்றத்திலே உங்களுக்கான குரலாக சட்டமன்றத்தை இன்றைக்கு அவர் வாதாடி போராடி பல்வேறு திட்டங்களை இந்த தொகுதி மக்களுடைய வளர்ச்சிக்காக பெற்றுக் கொண்டிருக்கின்றாரோ, அவருடைய கரத்தை வலுப்படுத்துகின்ற விதமாக நாடாளுமன்றத்திலே நமக்கான குரலாக, அதுவும் குறிப்பாக தாய்மார்கள் நமக்கான பல்வேறு திட்டங்களை அங்கே பெற்று வரக்கூடிய ஒரு குரலாக ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால் அது நம்முடைய அண்ணன் வைகோ அவருடைய மகன் துரை வைகோ அவருடைய குரலாக அங்கு இருக்க வேண்டும். ஆக அந்த விதத்தில் நீங்கள் எல்லாம் மறந்து விடாதீர்கள். வருகின்ற 19ஆம் தேதி அன்று வாக்குச்சாவடிக்கு செல்லும் பொழுது நம்முடைய அன்பு சகோதரர் துரை வைகோ அவருடைய பெயர் 5வது இடத்தில் இருக்கும். அதுக்கு பக்கத்திலே தீப்பெட்டி அப்படிங்கிற சின்னம் இருக்கும். அது பக்கத்திலே ஒரு பொத்தான் இருக்கும். அதை அழுத்தினீங்கன்னா தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்லியிருக்கின்ற வாக்குறுதியாக இருந்தாலும் நம்முடைய அன்பு சகோதரர் ராகுல் காந்தி அவர்கள் சொல்லியிருக்கின்ற வாக்குறுதியாக இருந்தாலும் உடனடியாக அதையெல்லாம் நடைமுறைக்கு கொண்டு வர முடியும். ஓட்டு போடும்போது மட்டும்தான் துரை வைகோவோட பேர் 5வது இடத்துல இருக்கிறோம். ஜூன் மாதம் 4ஆம் தேதி ஓட்டு எண்ணும் பொழுது துரை வைகோ முதலிடத்தில் வந்தார், அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் வென்றார் என்கிற நிலையை நீங்கள் ஒவ்வொருவரும் பெற்றுத்தர வேண்டும் என்று உங்களுடைய பாதமலர்களாம் தொட்டு வேண்டி விரும்பி கேட்டு இப்போது நம்முடைய அன்பு சகோதரர் துரை வைகோ அவர்கள் உங்களிடையே வாக்குகளை கேட்பார். இந்த பகுதியில் நம்முடைய மாநகர கழகத்தினுடைய செயலாளர் அண்ணன் மதிவாணன் அவர்களும் நம்முடைய பகுதி கழக செயலாளர் ராஜ் முகமது அவர்களுடைய ஏற்பாட்டிலும், அதே போன்று வட்டக்கழகத்தினுடைய செயலாளர் சேகர், அதே போன்று மாமன்ற உறுப்பினர் கத்திஜா உள்ளிட்ட இங்கே இருக்கின்ற இயக்கத்தினுடைய அனைத்து முன்னோடிகளுக்கும், குறிப்பாக இன்றைக்கு எங்களுக்கு பலமாக இருக்கின்ற தோழமை கட்சியை சார்ந்திருக்கின்ற அனைத்து தலைவர்களுக்கும் தோழர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்து இன்றைக்கு எங்களுடைய பிரச்சாரத்தை தொடங்குகிறோம். இப்போது துரை வைகோ அவர்கள் உங்களிடம் வாக்குகளை கேட்பார். வாக்காளர் பெருமக்களே, தாய்மார்களே, கூட்டணி இயக்கங்களின் தொண்டர்களே, நிர்வாகிகளே, அனைவருக்கும் என் காலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தல் இது ஜனநாயகமா அல்லது பாசிசமா அல்லது மக்கள் நல அரசியலா அல்லது மதவாத அரசியலா என்பதை தீர்மானிக்கும் தேர்தல். மக்களாகிய நீங்கள் மக்கள் நல அரசியல் மற்றும் ஜனநாயகத்திற்கு நீங்கள் ஆதரவளிக்க வேண்டும்.
சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் குடியுரிமை திருத்த சட்டம் மூலம் இஸ்லாமியர்களின் உரிமையை பறிக்க நினைக்கும் மதவாத பாஜகவை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும். அதே வேளையில் சகோதரர் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கூறியவாறு பல்வேறு மக்கள் நல திட்டங்களை அறிவித்த நமது முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவரின் மக்கள் நல அரசியலுக்கு நாம் ஆதரவளிக்க வேண்டும். என்னை பொறுத்தவரை உங்கள் வீட்டு பிள்ளையாக, உங்களின் ஒருவராக, திருச்சி நாடாளுமன்ற தொகுதி மக்களின் குரலாக அங்கே டெல்லியில் நான் ஒலிப்பேன் என்கிற வாக்குறுதியை நான் அளிக்கின்றேன். ஆகையால் அண்ணன் தளபதி அவர்கள் ஆதரவு பெற்ற சின்னம் தீப்பெட்டி சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும். காங்கிரஸ் பொது உடைமை இயக்கங்களின் ஆதரவு பெற்ற சின்னம் தீப்பெட்டி சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும். மற்றும் இந்தியா கூட்டணியில் உள்ள அனைத்து இயக்கங்களின் ஆதரவு பெற்ற சின்னமான தீப்பெட்டி சின்னத்திற்கு வாக்களியுங்கள். வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் எனக்கு தீப்பெட்டி சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யுமாறு அன்புடன், பண்புடன், தாழ்மையுடன் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.